இந்த பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடுவதா அல்லது மிகவும் வருத்தத்தோடு இந்த பிறந்த நாளை அனுசரிப்பதா என்று அன்னார் அவர்கள் இந்த உயிர் நீத்த இந்த 6 மாதத்திலே இந்த பிறந்த நாள் வந்திருக்கின்றது. நம்முடைய அண்ணனுக்கு உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும், உரிய நீதி கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்கான இந்த ஓராண்டு காலம், அவர் மறைந்த ஓராண்டு காலம் வருவதற்கு முன்பு இந்த பிறந்த நாள் வந்திருக்கின்றது. ஆகையினால் இதை வெகு விமர்சையாகவும் ஒரு சந்தோஷ மனநிலையிலோ இதை கொண்டாட வேண்டிய இடத்தில் நாம் இல்லை. பல உறுதிமொழிகளை ஏற்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கின்றோம். அண்ணனுடைய படுகொலைக்கு நீதி கிடைத்தாக வேண்டும். அண்ணனுடைய படுகொலை நடந்த இந்த சமயத்திலே இந்த வழக்கு விசாரணை என்பது மிகவும் தொய்வாகவும் சரியான ஒரு விசாரணையும் வேண்டி நம்முடைய தேசிய தலைவர் பெகஞ்சி மாயாவதிஜி அவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு இந்த படுகொலையிலே அண்ணனுடைய படுகொலையிலே சம்பந்தம் இல்லை என்றால் இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைத்து விடுங்கள் என்று மிக தெளிவாக கூறினார். இதே மனநிலையிலே தான் அண்ணன் இறந்த அன்று என்ன மனநிலை இருந்ததோ அதே மனநிலை தான் இன்றளவுக்கும் நம்முடைய உண்மையான அண்ணனுடைய விசுவாசிகள், கழகத்தின் கட்சியுடைய போர்வாள்கள், அண்ணனுடைய அன்பு சகோதரர்கள், உண்மை விசுவாசிகள் அதே மனநிலைமையிலே தான் இருக்கின்றார்கள். பெகஞ்சி மாயாவதிஜி அவர்களும் நேற்று மாநில தேசிய செயற்குழுவிலே மாநில பொறுப்பாளரை சந்தித்து பேசிய பொழுது கூட இந்த நிகழ்வை சிபிஐக்கு இன்னும் எடுத்து செல்லாமல் ஏன் இருக்கின்றார்கள் என்பதை நினைவுபடுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த வழக்கை அண்ணனுடைய இந்த பிறந்த நாளிலே உறுதிமொழியாக அண்ணனுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று உரிய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியிடம் இதை ஒப்படைக்க வேண்டும் என்று உங்களின் சார்பாக நான் நம்முடைய தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாகவும் வலியுறுத்துகின்றேன். இதனுடைய உறுதிமொழியை இன்று நாம் ஒரு சில உறுதிமொழிகளை நாம் செயல் வடிவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது முதல் உறுதிமொழியாக நாம் இதை பின்பு ஃபாலோ செய்து அனைவரும் இதை உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் உறுதிமொழியாக ரவுடிகளின் வாயிலாக அரசியல் தலைவர்களை கொலை செய்ய திட்டமிட்டு பின்புறமாக இருந்து சதி செய்யும் அரசியல் படுகொலைகளை ஒழிக்க வேண்டும். அரசியல் படுகொலை எதிர்ப்பு தினமாகவும் தலித் அல்லாத தலைவர்கள், தலித் தலைவர்களை மற்ற மிகப்பெரிய ஒரு எழுச்சி அடைந்ததற்காக அவர்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக ரவுடிகளை ஏற்பாடு செய்து இந்த மாபெரும் படுகொலையை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அதனால் ரவுடிகளினால் ஏற்படும், அரசியல்வாதிகளால் ஏற்படும் மிகப்பெரிய தலைவர்கள் அரசியல் படுகொலையை தடுக்கின்ற உறுதிமொழி ஏற்கும் நாளாகவும் அண்ணன் நாம்சாங் அவர்கள் படுகொலை செய்த அந்த நாளையும் இந்த பிறந்த நாளையும் ஒரு உறுதிமொழியாக ஏற்று ரவுடிகளை அரசியல் தலைவர்கள் படுகொலை செய்து கூட சேர்ந்து அரசியல் தலைவர்களுடன் சேர்ந்து ரவுடிகள் படுகொலை செய்வதை தடுக்கும் நாள் ஆக இன்று அறிவித்து இந்த நாளை ரவுடிகளும் அரசியல்வாதிகளும் சேர்ந்து அரசியல் தலைவர்களை பழிவாங்கும் படுகொலை செய்யும் இந்த செயலை தடுக்கும் நாள் என்று இன்று அறிவிக்கப்படுகின்றது. அதன் மூலமாக நம்முடைய தலைவருக்கு இந்த தலைவர் படுகொலை செய்யப்பட்ட நாளில் அவருடைய பிறந்த நாளிலே இதை நினைவு கூர்ந்து ரவுடிகளின் மூலமாக அரசியல் தலைவர்களை படுகொலை செய்கிறார்கள் என்பதை இதை எதிர்க்கும் உறுதிமொழி நாளாக இதை அறிவிக்கின்றேன். ஜெய் பீம்.